ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு சும்மா ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம். போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா, ஒரு பேராகிராஃப் வந்து எப்படி கொண்டு வரது, அந்த பேராகிராஃபுக்கு கொஞ்சம் ஸ்டைல் கொடுக்குறது, அப்புறம் அந்த பேராகிராஃப் அலைன்மெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் வந்து எப்படி உள்ளே கொண்டு வரலாம், HTML கோடில் வந்து எப்படி டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், என்னடா அவன் PHPன்னு போட்டுட்டு HTML போட்டு நடத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். நான் சொல்லித்தரதை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் HTML போகிறேன். PHP உங்களுக்கு HTMLலாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நான் PHP போகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோடிங் ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம். அது வந்து மொதல் வீடியோ கிடச்ச கோடிங் அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. டைட்டில் வந்து இப்போ என்ன போட்டுருவோம்னா டேபிள். ஸோ டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் அப்படின்னு வச்சுக்குவோம். பாடியில் பார்த்தீங்கன்னா சும்மா பிஜி கலர் வந்து க்ரீன் வச்சுக்குவோம். கலர்லாம் வேணாம், சும்மா எடுத்து விட்ருவோம். கலர்லாம் வேணாம். ஸோ கலர்லாம் எடுத்து விட்டாச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டேபிள் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு டேக் வந்து இருக்கும். ஸோ அந்த டேக் பார்த்தீங்கன்னா டேபிள் தான். ஸோ டேபிள்ன்ற டேக், அந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு அதே டேபிள் வச்சிங்கன்னா ஸோ இது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த டேபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே ஒரு டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிளில் ரோ இருக்கும், காலம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரோக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த ரோக்குள்ளே இருக்க ஒவ்வொரு காலத்துக்கும் உள்ள இருக்க அந்த டேட்டா, அதாவது ஒரு ரோவில் ஒரு காலத்தில் ஒரு டேட்டா, பர்டிகுலர் செக்ஷனில் வந்து ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை டிடி அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ அப்படின்றது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் அப்படின்னு போட்டேன்னா அது ரோ. ஸோ அந்த ரோ வந்து நான் எப்படி முடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டிஆர். ஸோ இப்போ நான் வந்து ரோவை முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரோக்குள்ளே வந்து எனக்கு டேட்டா வேணும் இல்லையா? ஸோ நான் எத்தனை டேட்டா டிடி கொடுக்குறேனோ அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமாக வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொதல் டிடி கொடுக்குறேன். அந்த டிடியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். டிடி மீன்ஸ் என்னென்னா டேபிள் டேட்டான்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் ஒரு காலம் மட்டும் கிரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ரோ இருக்குது, அந்த ரோவில் ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டிடி போடுறேன், அந்த டிடியை க்ளோஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் 2 காலம் கிரியேட் ஆகிருக்கும். ஒரு ரோ அதில் 2 காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரோ இருக்குது, அதில் 2 காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 4 ரோ வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 ரோ வந்து 4 ரோன்ற பாருங்கள், 4 காலம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிடின்றது டேட்டா. ஸோ அந்த டேட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ரோ 1ன்னு வச்சுக்கிறேன். மொதல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 ரோ கிடையாது, காலம். என்ன காலம்? ஸோ C1, C2, C3. இதுக்கு முதல்ல அடிச்சிருக்கலாம். இப்போ காப்பி பண்ணிலாம் போட்டுக்கிட்டு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோ, அதில் பார்த்தீங்கன்னா 4 காலம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் ரன் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஒரு ரோவில் மேலே வந்துட்டு காலம் ஒரு ஹெட்டிங் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ Ctrl+S கொடுத்துட்றேன். இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம HT டேக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். HT டேக்ஸில் ஒரு நேம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். என்ன நேம் போட்டு வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன நேம் போட்டோம்? ஹலோ வேர்ல்டு போட்டு வச்சுருந்தோம். கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று போட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆன் பண்ணி தான் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எக்ஸாம் ஆனில் தான் இருக்குது. அப்பாச்சியும் MySQL ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். வந்துரு தானா வந்துரு. வந்துவிட்டது. வந்துருச்சா? லோட் ஆகுது பாரு. ஓகே, வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொன்னேன், எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படி நினச்சாலே ரன் ஆகும் அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் நம்மளோட ஃபைல் நேம் ஆர் ஃபோல்டர் நேம் எதுவும் அடிச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மாதிரி அடிச்சிருந்தோம். ஹலோ வேர்ல்டு
இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, C1 C2 C3. எங்கடா நீ டேபிள் வருண்ட இப்போ ரோவும் காணும் காலத்தையும் காணும்னு நீங்கள் கேட்கலாம் மைண்ட் வாய்ஸில். அது வந்து என்ன இதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வெறுமனே டேபிள் போட்டுக்கோம், அங்கே டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் அந்த டேபிளுக்கான அந்த ஒரு பார்டர் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகிருக்காது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா பார்டர் ஈக்குவல் டு அதை வந்து ஒரு பிக்சலில் வந்து நம்ம தெரியிற மாதிரி பண்ணிடணும். 1 பிக்சல் அப்படின்னு போட்டுட்டோம்னா அது ஒரு பிக்சலுக்கு பார்த்தீங்கன்னா பார்டராக வந்து தெரியும். இப்போ நம்ம போய் அங்கே ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து விட்டது. எப்படி பயங்கரமாக போட்டோம். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்டர் வந்துருச்சு. ஒரு ரோ 4 காலம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம சென்டர் அலைன்மெண்ட் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சென்டர்னு போட்டுட்டு சென்டர்னு போட்டுட்டு அதே சென்டர் டேபிள் முடிகிறப்ப நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேபிள் ஃபுல்லாமே சென்டரில் வந்துடும். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த டேபிள் ஃபுல்லாமே சென்டரில் வந்துடும். ஸோ நம்ம சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ சென்டரில் வந்துடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் தனியாக தெரியுதுன்னா ஜூம் வந்து கூட்டி வச்சுருக்கோம். நம்ம 100 வச்சா இதுதான் கரெக்டான சைஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸ். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கூட்டி வச்சுருக்கேன். இப்போ எப்படி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 காலம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரோ தேவைப்படும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரோவை அப்படியே காப்பி பண்ணி முதல் ரோ நம்ம கிரியேட் பண்ணிக்கோம். இப்போ 2வது ரோ 3வது ரோ 4வது ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை ரோ இருக்குது. இத்தனை ரோவில் பார்த்தீங்கன்னா C1 C2 C1 C2 C1 C2 அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4. ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா 4 ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். டிஆர் ஓப்பன் பண்ணி டிஆர் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே டிடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டிடின்றது ஒரு காலத்துக்கான டேட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு நான் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துடும். ஸோ இந்த வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 4 ரோக்கு 4ன்ற மாதிரி ஒரு டேபிள் வந்து நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் 2 காலம் வச்சு 4 ரோ போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் கொடுத்த வெளியே தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வெளியே வேணும், நேம் கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் நேம், ஐடி, யூசர் நேம், ஏதாவது சம்திங், ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ், புக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எந்த டீட்டெயில் தேவைப்படுதோ அந்த டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து எந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு தேவையோ அந்த டேட்டாவை நம்ம டைப் பண்ணால் போதும். நீங்கள் C1 C2 C3 கூட தான் டைப் பண்ணால் போதும், ஈஸியாக வந்துடும். இப்போ ஒன்றும் எக்ஸ்ட்ரா சொல்லி தரப்போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டைல்னு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் அப்படின்ற ஒன்று ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இதில் வந்து CSS வந்து நம்ம எழுதுறத இதுக்குள்ளேயே எழுதிக்கலாம். ஸோ இந்த CSS எழுதுகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்லைன். ஸோ இன்லைன்னா அந்த டேக்குக்கான லைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம CSS எழுதுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லைன் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்லைன் CSS வந்து எப்படி எழுதணும்னா ஸ்டைல், அந்த லைனுக்குள்ளேயே நம்ம ஸ்டைல்ன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம CSS எழுதணும். இப்போ நம்ம இந்த ஸ்டைல் வந்து இங்கே எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை சுற்றி பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குது. அந்த பார்டருக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ அந்த பார்டரை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கலர்ஃபுல்லாக மாற்ற நம்ம பார்டர்னு போட்டுட்டு சாலிட் ரெட்டு பிளாக் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ரெட் வைக்கிறேன். ஸோ சாலிட் ரெட் அப்படின்னு நான் வச்சிட்டேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ரெட் வந்துருச்சு. ஸோ சுற்றி ரெட் வந்துருச்சு. நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வரல. ஸோ உள்ளே வரலன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 1 பிக்சல் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த பார்டர் அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப இந்த பார்டர் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பார்டர் வந்து இருக்கட்டும் அப்படியே 1 பிக்சல். அது வந்து வெளியே, இது வந்து உள்ளே இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து உள்ளே கரெக்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக உள்ளே வர எப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பார்டருக்கெல்லாம் கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து க்ரீன்றதை வந்து ரெட்டுன்றதை வந்து க்ரீனாக மாற்றிக்கலாம். க்ரீன் மாற்றினீங்க அங்கே ஃபுல்லாக க்ரீனாக மாறிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் வச்சுக்கலாம். உங்களுக்கு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ டேபிள் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். PHPக்குள்ளே கூடி சீக்கிரம் நம்ம உள்ளே போயிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 கான்செப்ட் தான் இருக்குது. ஒரு ஃபார்ம் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அந்த ஃபார்மில் வந்து எப்படி இன்புட் ஃபீல்டெல்லாம் வைக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துக்குவோம். வேறு HTML எதுவும் பாட்டோம் அதை சொல்லி தந்துட்டு அடுத்து நம்ம PHPக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டொயிங்கின்னு ஒரு தட்டி விட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.